ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும்
வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள். ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன், அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேர் பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவு கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர். Alleluia, 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 alleluia. உங்களிடம் மிகுந்துள்ள தீமையை அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையானவர் உங்களோடு இருப்பாராக. தொகுப்பு 7 வார்த்தைகள் 24 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்குள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டும் என்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீயாவை பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெருசி இனத்தைச் சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேய் ஓட்டு விடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்த முதலில் பிள்ளைகள் வயதான வரட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையில்லை என்றார். அதற்கு அப்பெண், ஆமையா, ஆனால் மேசின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் திருத்துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், இருப்பிடச் சொன்னதால் போகலாம், பேய் உம்
மகளை விட்டு நீங்கிட்டு நின்றார். அப்பெண் தமிழ் திரும்பியது தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். ஆண்டவரை நின்னருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இணைந்து வாழ்வதற்குரிய வாழ்க்கை தத்துவத்தை இந்த முதல் வாசகம் மூலமாக கடவுள் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்கிற வார்த்தையை கடவுள் தன்னுடைய உணர்வாக வெளிப்படுத்தினுடைய விளைவுதான் குடும்ப வாழ்வு இந்த உலகத்தில் முதலாக தொடங்குகிறது. எனவே குடும்பத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் கடவுள். குடும்ப வாழ்வுக்கான அடித்தளம் என்பது ஒருவர் மற்றவரோடு இணைந்து வாழ்வது என்பதை அவர் கற்றுத் தந்து கொண்டிருக்கிறார். எனவே இணைந்து வாழ்தல் என்றால் தன்னுடைய விருப்பங்களை முன்னிலைப்படுத்துவதல்ல, அடுத்தவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது, அடுத்தவர்களுடைய எண்ண ஓட்டங்களை கண்டுகொள்வது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய விருப்பங்களை திணிக்கின்றவர்களாக இருக்கிறவை ஒழிய நம்முடைய குடும்பத்தில் வாழ்வதற்குடைய உணர்வுகள் என்ன, அவருடைய எண்ண ஓட்டங்கள் என்ன என்பதை கண்டுகொள்வதற்கு நம்முடைய இதயத்தில் இடமில்லை. வாழ்க்கையில் எப்பொழுது அடுத்தவருடைய உணர்வுகளோடு பயணிக்கிறோமோ, அடுத்தவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோமோ, அப்பொழுதுதான் இணைந்து வாழ்வது என்பது சாத்தியமாகிறது. எனவே ஆண்டவருடைய தொடக்க எதிர்பார்ப்பு என்பது இத்தகைய இணைந்து வாழ்தல் என்பதுதான். எனவே இணைந்து வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய முன்னிலைப்படுத்துகின்ற ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் விட்டொழித்துவிட்டு நம்மோடு ஒத்து வாழ்கிற மனிதர்களையும் நாம் இனம் கண்டு கொள்கிற பார்வையை ஏற்றுக்கொள்வது. எனவே பிறரோடு இணங்கி பிறரை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிற ஒவ்வொரு மனிதருமே இணைந்து வாழ்வதற்கு முயற்சி செய்கிறார். அதே போல நாம் வாழ்கிற சமூகத்திலும் கூட பிறரோடு ஒத்துப்போகின்ற மனிதர்களாக, பிறரோடு இணைந்து பயணிக்கிற மனிதர்களாக, அடுத்தவரிடமிருந்து நல்லதை கண்டுகொள்கிற மனிதர்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். நான் தான் என்கிற ஆதிக்க மனநிலையை விடுத்து என்னோடு வாழ்கிற சக மனிதரிடத்திலும் நல்லது இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருமே இணைந்து வாழ முடியும். அதுதான் கடவுளுடைய எதிர்பார்ப்பு என்பதை நமது வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவோம்.
இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமுமாக எங்களுக்கு உயிர்ப்பாக அவர் பாடுபட்டுள்ள கடின தமக்கை எழுந்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கேட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவரும் இரவிருதி அருதிய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை துணி ஆவியாக சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை உலகில் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள் பீட்டர் சிந்திநாதன் சதீஷ் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அந்த திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்கிறது. உயிர் திறப்பது நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் நாங்கள் நினைவுகளை மற்றும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடனே ஒருவது திருமகோழில் உழைத்தவர்களும் எங்கள் அனைவரையும் இறக்கமாகும் என்று தன்னுடைய பிறந்த நாள் வலியுறுத்தி கொடுக்கும் இறைச்சல் என்பவரை ஆசீர்வதியும். கடவுளின் கனிதான புனித மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறுகிற திசைசின் நகர் புனித கேத்தரின், இவ்வுலகில் முன்வந்தவராக இருந்தவராக புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக எல்லாம் மீட்பறிக்கட்டளை அறிவிக்கப்பட்ட இறை படிப்பினையாக பயிற்சி பெற்ற நாம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, தீமையை திரும்பும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாயிருக்கிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலரும் மீட்டு நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்டராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு ஒழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி மட்டுமே கிடைத்தருள்வீராக என்று
வாழ்வு ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைப்புகளுடைய இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் எம்மேல் இரக்கமாயிரும். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்காக இரக்கமாயிரும். இதோ இறைவன் இங்குதோலை பாவங்களை போக்குகிறவர். இணைந்து வாழ்வதற்கு வழி காட்டுதலை நமக்கு தருகிற ஆண்டவர் அவருடைய விடுதலை தகுதியான முறையில் பங்கெடுத்து நாம் அனைவருமே பெற்று பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் திருந்தவரே, நான் அறிந்தவரே, ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியல்ல, எனது ஆன்மா நலமுடையும். பிறருக்கும் உமது அரசின் வருகை காண நோக்கி எம்மை பயணிக்க செய்வதாக படைப்படைத்தோடு இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நானும் வளர்த்தெடுக்கவும் நல்லவராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் இறுதி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் இறுதி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசியும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின்
ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். நன்றி கூறி கொண்டாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவிழமானீரே. அதனால்